இவர் கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுக்கறதோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல்ல, ஆனா படத்துடைய லோகோ சோனி மேக்ஸ் சேனல் மாதிரி இருக்குது. ஒருவேளை இருக்கணும். சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ட்ரெண்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கு சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தை பார்த்து அந்த படம் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலிங்கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறோம். சிங்கப்பூர் சலூன் இந்த படத்துடைய கதை ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நல்லா படிக்கக்கூடிய ஒரு யங் டேலண்டட் பாய். அவருக்கு வந்து சாச்சா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு சலூன் வச்சிருக்காரு. அதை சின்ன வயசுல பார்த்து தானும் பெரிய ஆளானவனே வந்து சலூன் கடை வைக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதை வைக்கிறாரு. நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி எப்படி அந்த சலூன் கடை வந்து ஒரு நிலைநாட்டுறாரு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் காஸ்டிங், காமெடி, மியூசிக், செகண்ட் ஹாஃப்ல சில எமோஷனல் சீக்வன்ஸ் அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ். ஏன்னா யூடியூபை ஓப்பன் பண்ணவனே பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் தான் வருது. ஊரில் இருக்கிற எல்லா சேனல்லையும் போய் ப்ரொமோட் பண்ணிட்டாரு. சமையல் நிகழ்ச்சி மட்டும்தான் இது வரைக்கும் போய் பண்ணல. அந்த வத்த குழம்பு இல்லை சாம்பார் சாதமும் பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் டீம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ போஸ்ட் ப்ரொமோஷனாக நீங்கள் வந்து சமையல் நிகழ்ச்சியில் ஏதாவது போய் சமைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். விக்ரமன் சார் படங்கள்லாம் எல்லா கேரக்டருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. சே, இந்த மாதிரியான சொந்தக்காரங்க எனக்கு கிடைச்சா சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணல. அந்த மாதிரி இந்த படத்தில் 3 கேரக்டர்ஸ் இருக்கு. கிஷன் தாஸ் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, ரோபோ சங்கர் மாதிரி ஒரு மச்சான், தலைவாசல் விஜய் மாதிரி ஒரு அப்பா எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும். குறிப்பா தலைவாசல் விஜய் அண்ட் ஆர்ஜே பாலாஜி இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங், அந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வாரணமாயிரம் படத்துக்கு அப்புறமா பாசிட்டிவான ஒரு அப்பா, பயங்கரமா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்பா பசங்களுக்கு அப்படிங்கிறத இங்க பார்க்க முடிஞ்சது. அது தியேட்டர்ல செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சுங்க. சத்யராஜ் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு இறங்கி ஃபுல் டைம்ல ஒரு காமெடி பண்றாரு பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. அவருடைய ஹேர் ஸ்டைல், அவருடைய டைலாக் மாடுலேஷன், அவர் வந்து இந்த கஞ்சத்தனமா இருக்கக்கூடிய விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் ஒரு பிளாக் ஒன்று வரும். கண்டிப்பா தியேட்டர்ல நீங்க செம்மையா அதை என்ஜாய் பண்ணுவீங்க. சத்யராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா எல்லார விடையும் அவர் வந்து ஒரு படி மேல ஸ்கோர் பண்ணிட்டார் இந்த படத்துல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய டைரக்டர் கோகுலுக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சோ, அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜியை பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அவரை நிறைய பேச விடாம எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா, குட்டி குட்டி டயலாக்ஸ் மூலமா அவரை வந்து நடிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதுல ஃபுல் 100 out of 100 எடுத்துட்டாருன்னு நாங்க சத்தியமா சொல்ல மாட்டோம். ஓரளவுக்கு ஒரு ஜஸ்ட் பாஸை தாண்டியான ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து டைரக்டர் கோகுல் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரன் பேபி ரன்ல நடிக்க ஆரம்பிச்சார். இப்போ நடிக்க ட்ரை பண்றார். சொர்க்கவாசல்ல நடிப்புன்ற கதவு அவருக்கு படால்னு திறக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்த மட்டில் அண்ட் குறிப்பா ரோபோ சங்கர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் காமெடினா இந்த படத்துல வந்து அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அவர் இங்கிலீஷ் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய அவர்கள் மாதிரி லைட்டாக கொஞ்சம் இரிட்டேட் பண்ணாமல் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. டெஃபினட்டாக நீங்களும் தேட்டரில் வந்து ரோபோ சங்கருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர் சுடர் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதை தாண்டி இந்த படத்தில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கிறாங்க. சின்ன பசங்க, ஓகேங்களா, அந்த 2 பசங்க ஓப்பனிங்கில் சூப்பராக பட்டையை கிளப்பியிருக்கிறாங்க. அப்புறமா கிஷன் தாஸுடைய ஒய்ஃப்ன்ற ஒரு கேரக்டர், ஆர்ஜே பாலாஜியோடைய எக்ஸ் லவர்னு ஒரு கேரக்டர், ரோபோ சங்கருடைய ஒய்ஃபாக வரக்கூடிய கேரக்டர், எல்லாருமே வந்து ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அவங்கள வந்து கோகுல் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஆப்டா அளவா வந்து யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ படத்துடைய நெருடலான ஒரு ஒர்க் அவுட் ஆகாத விஷயத்தை பத்தி நம்ம பேசிடலாம். முதல் விஷயம், எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த படத்துடைய கிராஃபிக்ஸ். அயலான் மாதிரி ஒரு படம் இப்போ சமீபத்தில் பார்த்து செம்மையா இருந்துச்சு கிராஃபிக்ஸ் அப்படின்னு எல்லாருமே புகழ்ந்துட்டு இருக்கிற போது, இந்த படத்துல வந்து கிராஃபிக்ஸ் காட்சிகள் ரொம்ப அமெச்சூரா இருந்துச்சு. குறிப்பா அந்த கிளிலாம் வரக்கூடிய போர்ஷன்லாம் இருக்கு. அதுல வந்து சின்ன குழந்தையே சொல்லுவோம், இது என்ன கார்ட்டூன் கிளி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் அந்த கிராஃபிக்ஸை வந்து பெட்டரா பண்ணியிருக்கலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் உண்டான ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து படம் செம்ம ஜாலியா, கலாயா, ஜோவியலா, இதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல்ல ஃபன் இருக்க போதுரா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசாம 1000 விஷயத்த பேசுறாங்க. முதல்ல சதுப்பு நில காடுன்னாங்க, அதுக்கப்புறம் சலூனை காப்பாற்றணும்னாங்க, அதுக்கப்புறம் டான்ஸ் ஷோல வின் பண்ணணுன்றாங்க, இன்னொரு பக்கம் கிளிகளை காப்பாற்றணுங்கிறாங்க. இப்போ நான் எதை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு கடைசியில வந்து அவங்களே இந்த குழப்பத்தில் தான் இருந்திருக்கிறாங்க போல இருக்கு. கடைசியா ஏதோ ஒரு மாதிரியான விஷயத்துல படத்தை முடிச்சுட்டாங்க. அண்ட் 3வது முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு பேரே சிங்கப்பூர் சலூன். ஓகே, ஒரு பார்பருடைய கதை. ஸோ நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ஆடியன்ஸாக எதிர்பார்க்குற விஷயம் என்னவா இருக்கும்னா, அந்த ஹீரோ ஒரு பார்பரா வேற லெவலில் வந்து அவருடைய அந்த கை வித்தைகள் எல்லாம் காட்டணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் கிரவுண்ட் ஒர்க்கோ டீட்டெயிலிங்கோ இல்லவே இல்லை. குறிப்பாக மின்சார கனவு படத்தில் வந்து பிரபுதேவா ஒரு பார்பர்.
ஓகே, அவர் வந்து சூப்பரா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிறத நாசர் சொல்லுவாரு. பட் அவர் ஹேர் கட் பண்ற மாதிரியான சீன்ஸ் படத்துல இருக்கவே இருக்காது. ஆனா ஒரே ஒரு சீக்வன்ஸ் ஒரு லேடிக்கு தப்பா வந்து ஹேர் கட் பண்ணிடுவாங்க. அப்ப பிரபுதேவா டான்ஸ் ஆடிட்டே வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று பண்ணுவாரு. அதுலயே நமக்கு புரிஞ்சிடும் இவங்க சூப்பரான பார்பர் அப்படின்ட்டு. ஆனா இந்த படத்துல அந்த டீடைலிங்கே இல்லை. அந்த சாச்சாங்கிற கேரக்டரும் வந்து சிவாஜி படத்துல எப்படி வந்து ஒரு சைன் போடுவாரோ அந்த மாதிரி கத்திரி அப்படி பண்றாங்க. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி கத்தியை பண்ணிட்டு ஜூம் மந்திரகாளி அப்படின்ற மாதிரி மந்திரம் போடுறாரு. அதை தாண்டி வேற ஏதாவது வந்து கொஞ்சம் இன்டெப்தா நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு டீடைலிங் வந்து படத்துல இல்லை. அதே மாதிரி படத்துல ஒரு ப்ராப்பரான வில்லனும் கிடையாது. இப்போ ஒரு சலூன் கடை வருது, அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு செமையான வில்லன் இருந்தால் தானே சூப்பராக இருக்கும். படத்தினுடைய ட்ரெய்லரில் வந்து ஜான் விஜய் தான் ஒரு கார்பரேட் வில்லனா மான்ஸ்டரா வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்தா அவர் கடைசியில் வா சரக்கு போட போகலாம் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக போயிடுறாரு. ஸோ சித்தார்த் அபிமன்யு மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற போது தான் ரவிங்கிற கேரக்டருக்கு ஒரு பவர் கிடைக்கும். பவானி மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும்போது தான் ஜேடிக்கு பவர் கிடைக்கும். ஜான் விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பரான வில்லன் இல்லாதனால ஹீரோக்கு சரியான ஒரு வெயிட்டேஜே இல்லாமல் போயிருச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, உண்மையின் கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குற போது கோகுல் அவங்களுடைய ஸ்டைல் இருந்த மாதிரி இருந்துச்சு. படத்தில் நிறைய ஜோவியரான சீன்ஸு, குடிக்கிற சீனு, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குற போதே இது கோகுல் சார் படம், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் வர மாதிரியே இந்த படத்துலையும் ஒரு செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கேன்னு தோணிட்டு இருக்கிற போது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மூவி வந்து ஆர்ஜே பாலாஜியுடைய தலையீடு படத்துல வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் ஆல்ரெடி எல்கேஜியில மூக்குத்தி அம்மன் படத்துல வரா மாதிரி ஒரு இன்டர்நெட் புரட்சியை வந்து இந்த படத்துலயும் கொண்டு வந்துட்டார். ஆல்ரெடி அவர் படத்துலயே நாங்க அதை 2 வாட்டி பார்த்தாச்சு, எதுக்கு 3வது வாட்டியும் அவர் படத்துலயே அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்க்குற எல்லாருக்குமே தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு. இன்டர்நெட் இன்னைக்கு முக்கியம் தான், ஆனால் இன்டர்நெட் மட்டுமே முக்கியம் இல்லை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அவர்கிட்ட ஒரு என்ன சொல்ற ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம். அடுத்த படத்தில் இந்த இன்டர்நெட் புரட்சி வேணாம், வேற ஏதாவது புரட்சி பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து கேமியோ ரோல்ஸ் வந்து ஜீவா பண்ணியிருக்காரு, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுமே வந்து ஒரு ஃபீல் குட்டாக டக்கு டக்குன்னு வந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அரவிந்த் சாமி வரக்கூடிய அந்த ஒரு 5 நிமிஷ போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆடியன்ஸ்ட்டு டைரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அவருடைய ப்ரெசன்ஸ், அவருடைய வாய்ஸ் இந்த படத்துக்கு வந்து வேற லெவலில் ஒரு ஃபீல் குட் எலிவேஷனை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் மியூசிக் பார்த்தீங்கன்னா 2 பேர் கிடையாது, 3 பேர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஏன்னா வந்து விவேக் மோவின் இவங்க 2 பேர், இவங்க வந்து படத்துடைய பாடல்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஜாவித் ரியாஸ் இவர் வந்து இந்த படத்துடைய பிஜிஎம்ஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இவர் வந்து மாநகரம் படம் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ படத்தோட பார்க்குற போது அந்த பிஜிஎம்ஸ், அந்த பாடல்கள் எல்லாமே பயங்கர சிங்க்ல இருந்துச்சு. சில இடங்களில் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எமோஷ்னலாக அழுகிற மாதிரியான தருணங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னுமே வந்து தேட்டர்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் முக்கியமாக வல்கரான சீன்ஸ் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மீனாட்சி சௌத்ரின்ற ஹீரோயினை ஆர்ஜே பாலாஜி இப்படி தொட்டு கூட பேசினரா படத்தில் அப்படிங்கிறது இல்லை. அதனால வந்து குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே வந்து நெருடல் இல்லாம இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். சிங்கப்பூர் சலூன் எப்படி 90s கிட்ஸுக்கு வந்து சூரியவம்சம் சக்திவேல் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு லேண்ட்மார்க்கோ, அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஜென்சிக்கு வந்து இந்த சிங்கப்பூர் சலூன் கண்டிப்பாக ஒரு லேண்ட்மார்க் ஃபில்மாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தோணுது. இது எல்லாமே எங்களுக்கு தோன்ற விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கும் இந்த படம் பார்க்குற போது வேற விஷயங்கள்லாம் தோணும். அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு ரிவ்யூவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். டாடா பை, see you from our age, TH Ranjit.